ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டாடா நானோவில் வந்து ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ண போகிறோம். 4 இன்ச்சு நார்மல் ஸ்பீக்கர்லேருந்து நம்ம 4 இன்ச்சு நல்லா ஊஃபர் ப்ளஸ் ஸ்பீக்கர் போட போகிறோம். அது இந்த டாடா நானோவில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னு அங்கே பார்க்கலாம். இப்போ இதுக்கு புது ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். இந்த ஸ்பீக்கரோட டோரில் கொஞ்சம் வெளியே வேலை ஸ்பேசர்லாம் வச்சு வெளியே எடுக்கணும். ஏன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த கண்ணாடி வந்து இறக்குனா அந்த ஸ்பீக்கரில் இருக்குது. இது வந்து பெரிய சைஸ், டெப்த்து கொஞ்சம் அதிகம், அதனால் டோர் இடிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் இதுதான், இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் இதுதான். இது போட்டால் என்ன ஆகுதுன்னா, ஒரு 15க்கு மேலே சவுண்டு வச்சுன்னு வச்சிங்கன்னா கர்றன்னு கத்துது, பேஸே வரமாட்டுது, அப்படியே ஒதுருது, கர்றன்னு கத்துது. அதனால் இதை விட ஹெவி மேக்னெட் இருக்க மாதிரி இதே 4 இன்ச்லேயே நல்ல ஸ்பீக்கராக வாங்கியிருக்கோம். சார் தான் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இதிலே 6 இன்ச்சு போடணுன்னு நினைக்கிறவங்க கூட 6 இன்ச்சு போட்டுக்கலாம். இந்த ரிங்கு மட்டும்தான் வேறு சைஸு பெரிய ஸ்பீக்கர் ஸ்பேசர் ரிங்கு ஒன்று வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 6 இன்ச்சு ஸ்பீக்கர் வாங்கி அந்த 6 இன்ச்சு ரிங்கில் வச்சுட்டா மேக்ஸிமம் உட்காந்துடும். இந்த நானோ வண்டியை பொறுத்தவரையும் நீங்கள் 4 இன்ச்சு தான் போடணும். 6 இன்ச்சு போட்டால் இந்த விண்டோவோட கிளாஸ் தான் இடிக்கும். அதனால் ஸ்பேசர் வச்சு போட்டால் 6 இன்ச்சு கண்டிப்பாக போடலாம். நாங்கள் இதை புதுப்பேட்டைக்கு எடுத்துன்னு போனோம். புதுப்பேட்டையில் என்ன பண்ணாங்க, மாட்ட முடியாது பண்ண முடியாது, நாங்களே களத்தில் இறங்கி செஞ்சுட்டுருக்கோம் இந்த வேலையை. ஜேபி ஆட்டோ கேரேஜ். எதுவாக இருந்தாலும் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வண்டியும் சர்வீஸ்லேருந்து மெக்கானிக்கல்லேருந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து எல்லாமே பார்க்குறாங்க. காருக்கு வாங்கும்போது கோஆக்சியல் ஸ்பீக்கர் வாங்கலாம். அதில் கொஞ்சம் டியூட்டர் நல்லாயிருக்கும். ஆனால் பேக் டோரில் இல்லை ஃப்ரண்ட் டோரில் மட்டும் எதனா ஒரு டோர் சைடில் மட்டும் ஊஃபர் வித் ஸ்பீக்கர் வரும். அந்த மாடல் போடுங்க, அதுதான் நல்லா பேஸ் எடுக்கும். வெறும் கோஆக்சியல் ஸ்பீக்கர் போட்டோன்னா உருன்னு தான் கற்றுது பேஸ் வரும்போது. இந்த மாதிரி ஸ்பீக்கர் போடுங்க. இப்போ இந்த ஸ்பேசர் ரிங்கு மேலே அந்த ஸ்பீக்கர் உட்கார வைக்கணும். எங்களோட ஐடியா. ஆனால் அது வெளியே போயிடுது, இந்த காது வந்து வெளியே போகுது. அதனால் நடுவில் ஓட்டை போட்டு ஸ்பீக்கரை மாட்டுறோம். இந்த 4 இன்ச்சு ஸ்பீக்கர்லேயே பிராண்டட் கூட வாங்கி போட்டு பார்த்தோம். பியானியர், சோனி கூட வாங்கி போட்டோம். அந்த ஸ்பீக்கர்லேயும் அந்த பேஸ் வச்சா கிருன்னு கற்று பேஸ் எடுக்க மாட்டேங்குது. நார்மல் லோக்கல் ஸ்பீக்கர் ஜஸ்ட்டு 300 ரூபா ஒரு ஸ்பீக்கர், அதுவே நல்லா பேஸ் எடுக்குது. ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் மட்டும் சொல்லிட்டு அந்த பக்கம் போய் காமிச்சிட்டோம். இப்போ இவர் 2வது பண்ணிருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் மாட்டியாச்சு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்பீக்கர் மாட்டியாச்சு. இதுதான் அந்த ஸ்பேசரு. இது ஆல்ரெடி அதில் இருந்த ரிங்கு, அது ஸ்பேசரை யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஸ்பீக்கர் உட்கார வச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஸ்பீக்கர் வந்து இந்த டோரோட ஃபேஸ்லேயே வரும். அதனால என்ன ஆச்சுன்னா கண்ணாடி இடிக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்பேசரோட அளவுக்கு ஸ்பீக்கர் வந்து இங்கே மாட்டினதுனால இந்த அளவுக்கு ஸ்பீக்கர் வெளியே வந்திருக்கும். அதனால் மிரர் வந்து இறக்கி ஏற்றும் போது இடிக்கலை. அதுக்கப்புறமா இதுக்கு வெளியே கார்டு மட்டும் தனியாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து வெளியே இருக்கிறதுனால இங்கே ஹோல்ஸ் போட்டு மாட்ட முடியாதுன்ட்டு கரெக்டாக இதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஹீட் பண்ணி போட்டு டேரெக்டாக அப்படியே பின்னாடி நட்டு போட்டு அப்படியே லாக் பண்ணிட்டோம். ஃபைனலாக மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து இதுக்கு கீழே இருந்தது. இப்போ ஸ்பீக்கர் தூக்கி மேலே வச்சு உள்ள பண்ணுறோம். மாட்டியாச்சு.
ஸ்பீக்கரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்பீக்கரை மாட்டியாச்சு. டிஸ்கனெக்ட் பண்ணுறதா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா The Bluetooth device is connected successfully. இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வச்சு ஓவல் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம் 2 பக்கமும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. பேக் சைடில் இந்த எடுத்து விட்டு லாக் பண்ணிடும்.